எப்படி சுகமாகறாங்க அப்படின்னா, இந்த எண்ணெயில ஒண்ணுமே கிடையாது. நல்ல முதல்ல அறிந்து கொள்ளுங்க. எண்ணெய் சுகமாக்குவது இல்லை. என்னால அப்புறம் எண்ணெய் சுகமாக்குவதில்லை. எண்ணெயில ஒன்றும் கிடையாது. அப்ப என்ன புதுசு ஜெபிக்க சொல்லியிருக்கேன்னா, இந்த எண்ணெய் எதை ரெப்ரசன்ட் பண்ணுகிறாரு? 2 காரியம். ஒன்று, எந்த எண்ணெயாக இருந்தாலும், அது தேங்காய் இருந்தாலும் சரி, நல்லெண்ணெயா இருந்தாலும் சரி, கடலை எண்ணெயா இருந்தாலும் சரி, சன்ஃப்ளவர் ஆயிலா இருந்தாலும் சரி, ஒரு வித்தை கசக்கி பிழிஞ்சு எடுத்தாதான் எண்ணெய் வரும். இல்ல சும்மா வராது இல்ல எண்ணெய். அப்ப இந்த எண்ணெய் எதை குறிக்கிறது? முதலாவது, இயேசு எனக்காக சிலுவையில கசக்கி பிழியப்பட்டார். அதை நினைவு கூறும்படி என்னுடைய பாவம், என்னுடைய வியாதி, என்னுடைய சாபம், என்னுடைய வேதனை எல்லாவற்றிற்காக இயேசு சிலுவையில தன்னை பலியாய் கொடுத்து கசக்கி பிழியப்பட்டு தன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார். அதை நினைவு கூறும்படி எல்லாம் அறிந்து கொள்ளுங்க. எப்படி இந்த எண்ணெய் கசக்கி பிழிந்து எடுக்கப்பட்டதோ அதே மாதிரி எனக்காக இயேசு சிலுவையில கசக்கி பிழியப்பட்டார். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் எனக்கு இன்னைக்கு விடுதலை. நாம பயன்படுத்தும் எண்ணெய்கள் தேங்காய் எண்ணெய், சமையலுக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் அப்படிலாம் பயன்படுத்துகிறோம். இது தேங்காய் எண்ணெய் மேலே நம்ம உடலுக்கு மேலே பயன்படுத்துகிறோம், முடிகளுக்கு போடுறோம், தலைமுடிக்கு. இப்படி இந்த எண்ணெய்கள் நமக்கு பயன்படுது. இந்த எண்ணெய்கள் நம்ம மேலே தேய்க்கும் போது வலி போகுது. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இது மோகன்சி லாசஸ் என்ன சொல்கிறாரு, இந்த எண்ணெயிலெல்லாம் ஒன்றும் கிடையாது, இயேசுவினுடைய கர்த்தரால தான் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த எண்ணெயை தேக்காதையாக இருக்கலாமே, எண்ணெயை தேக்காதையாக இருக்கலாமே, கர்த்தர் தானே சுகம் தராரு, அவரே கொடுத்துட்டு போட்டோம். எதுக்கு எண்ணெயை தேய்க்கணும், காசு கொடுத்து வாங்கணும், அதை தேய்க்கணும், நம்ம சரீரத்தில் தேய்ச்சிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. இப்போ இவருடைய கூடாரத்துக்கு போகிறவங்களுக்கு எண்ணெய் கொடுக்குறாரா? பார்த்து நகரன் அவர் ஆதி காலத்துலேருந்து அந்த ஜப எண்ணெய் கொடுக்குறது வழக்கமாக இருக்குது. இப்போ இந்த நாள் வரைக்கும் இந்த எண்ணெயிலெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது இயேசு கிறிஸ்து அவர் பாடுபட்டு பிழியப்பட்டார். அது மாதிரி இந்த எண்ணெயை தயாரிக்கும் சீட்ஸ் கொட்டைகளை பிழிகிறாங்க, பிழிஞ்சு தான் இந்த எண்ணெயை எடுக்கிறாங்க. அதுபோல் இந்த இயேசு கிறிஸ்து தான் இங்கே வல்லமை அதிகம், இந்த எண்ணெய்கள்லாம் ஒன்றும் பவர் கிடையாது அப்படின்னு மோகன் சிதாசர் சொல்கிறார். இங்கே கடவுளுடைய படைப்புக்கு எல்லாத்துக்குமே பவர் இருக்குது. அதுக்கு ஒரு பவர், காற்றுக்கு ஒரு பவர் இருக்குது. அது காற்று புயல் அடித்தா எல்லாம் காலி, மரத்தெல்லாம் சாத்திட்டு போயிடுது, கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆகி போயிடுது. அதே மாதிரி வெயில் அதிகமாக காய்ஞ்சா அதுக்கும் பவர் இருக்குது. கடலுக்கு ஒரு பவர் இருக்குது, காற்றுக்கு ஒரு பவர், நீர் எல்லாத்துக்குமே ஒரு பவர் இருக்குது. ஏன்னா எதுக்கு பவர் இல்லாத இல்லை, அழிக்கவும் சக்தி இருக்குது, இந்த ஆக்குற சக்தி இந்த கடவுளுடைய படைப்புக்கு இருக்குது. இப்போ காற்று என்ன, மூச்சு விடுறோம், நம்மளை உயிராக வச்சுக்குது இந்த காற்று. அதே புயலாக மாறிச்சுன்னா, அந்த காற்று புயலாக மாறிச்சுன்னா ஆபத்து. எல்லாத்துலேயும் நமக்கு ஆபத்து நன்மை இருக்குது. இந்த எண்ணெயால் நமக்கு நன்மை இருக்குது. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாதவங்க, இயேசு கிறிஸ்து அறிவாதவங்களும் இந்த எண்ணெயை பயன்படுத்தின்னு தான் இருக்காங்க. நமக்கு முன்னாலே உஷாராக எண்ணெய் தேய்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இப்போ இவங்க கிறிஸ்தவர்களுக்கு இந்த மோகன்சி லாசஸ்பருடைய பிரசங்கத்தை கேட்டு எண்ணெய் மேலெல்லாம் ஒரு அக்கறை வைக்கிறது கிடையாது. அது சுகம் தரும் நமக்கு அப்படி நம்புறதே கிடையாது. ஒரு நம்பிக்கை அவநம்பிக்கையை உண்டு பண்ணுறாரு இந்த மோகன்சி லாசரஸ். கடவுளுடைய படைப்பு மேலே எல்லாத்துக்கும் இந்த இயற்கைக்கு எதிராக தான் இவர் செயல்படுறாரு. இந்த இயற்கையோடு நம்ம இணைந்து வாழணும், அப்போதான் நமக்கு இன்ப வாழ்க்கை. எதையும் நம்ம ஒதுக்கிட முடியாது. இது தேவையில்லை, இந்த எண்ணெயை இந்த தேங்காய் எண்ணெயை பூசினா நமக்கு கசகசன்னு ஆகிடும், அது பெட்ஷீட்டில் துணியில் ஒட்டிக்கும், தரையில் ஒட்டிக்கும். இப்படி நம்ம நினச்சிக்கிறோம். நினைக்கிறதுனால என்ன ஆகுது, நமக்கு வலி தான். அந்த வலி இருக்கிற இடத்துலலாம் மேலே அப்ளை பண்ணதான் இந்த கோகோனட் ஆயில கடவுள் படைச்சார். மேலே ஒரு எண்ணெய், உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு எண்ணெய், இப்படிலாம் பல வகையான எண்ணெய்களை ஆண்டவர் படைச்சிருக்கிறார். இந்த படைப்பின் ரகசிய, படைப்பின் நோக்கம், படைப்பின் பயன்களை இந்த மோகன்சி லாசஸ் சிந்திக்கிறதே கிடையாது. இதனால மக்களை போட்டு குழப்பிக்கினே அவங்கள வியாதியிலையும் வலியிலையுமே வச்சிருக்காரு. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் யாரும் வலி இல்லாத இல்லையே, வியாதி இல்லாத இல்லையே. பாஸ்டர்களே இன்னைக்கு ஆராய்ச்சியில் போயிடுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, அப்போ உயிரோடு திரும்பல. ஏன்? கடவுளுடைய படைப்பை அவர்கள் முழுமையாக உணர்றது கிடையாது. அந்த படைப்பில் உள்ள சக்தியை இவங்க அறிகிறது கிடையாது, நம்புறது கிடையாது. இதுக்கும் ஒரு பவர் இருக்குது,
இது எண்ணெயை தேய்ச்சா நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அப்படியே சர்ச்சுக்கு ஓடுறது, அப்புறம் வந்து 6 நாள் வேலைக்கு போகிறது, ஒரு எண்ணெயை தொடுறது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆயில் பாத் எடுக்கலாம், அதெல்லாம் செய்கிறது கிடையாது. குழந்தைங்களுக்கு தலைக்கு எண்ணெய் வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பலாம். நல்லா அதுங்களுக்கு குளிக்கும் போது உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கலாம். அது 1 வருஷம் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இந்த குழந்தை பிறந்து 1 வருஷம் பண்ணுறாங்களே எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறது, அதெல்லாம் அதுதான். அதோடு விட்டுறது வேண்டியது தான். அது எழுந்து நடமாட ஆரம்பித்த பிறகு அதெல்லாம் செய்கிறது கிடையாது. இப்படி நம்மளுக்கு ஒரு கவலீனமாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு குழந்தைகள் பிள்ளைகள் ஒரு பலவீனத்தோட வியாதியோட பல குறைபாடுகளோடு இன்னைக்கு இருக்குது. முழு வளர்ச்சி அடையல. அதில் பராமரிக்கிறது கிடையாது குழந்தைகளை. குழந்தைகளுக்கு தேவை சரியான மாதத்துக்கு ஒரு முறை ஆண் குழந்தைகளுக்கு முடி வெட்டுறது கிடையாது. பெண் பிள்ளைகளும் 4-5 வயது வரை கிராப் வெட்டணும், நீண்டு முடி வச்சுக்க கூடாது குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு கூட. இப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும். அது அப்போ தான் நமக்கு ஆரோக்கியம். அதை விட்டுட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணத இது வேலைலாம் நம்பிக்கையே கிடையாது. நம்ம எப்படியெல்லாம் வாழலாம், நினச்சபடியே வாழலாம். எண்ணெய் தொடாத எண்ணெய் பூசிக்காதே நமக்கு ஆரோக்கியம் கிடைச்சிடும். தலைமுடியை நல்லா வளர்த்துக்கினா, நீட்டுவாக வளர்த்துக்கினா நமக்கு ஆரோக்கியம் கிடைச்சிடும். தலைமுடிக்கு 60 வயசு கிழவனும் டை அடிச்சிங்கன்னா நமக்கு பிரச்சனையே வராது சரீரத்தில் அப்படின்ற ஒரு நினப்பு தான். ஓவர் லாசஸ் அதே நினைப்பில் தான் இருக்கிறாரு இன்றைக்கும். தலைமுடிக்கு நல்ல நீட்டமாக தலைமுடியை வாரி டை அடிச்சு அப்படி வச்சிருக்காரு இன்னைக்கு தலையை. பைபிள் ரகசியம் தெரியாது. ஏன்னா பைபிள் ரகசியம் தெரிஞ்சா தலைமுடிக்கு டை அடிக்க மாட்டார் அவர். இன்னைக்கு எத்தனையோ பாஸ்டர்கள் இன்னைக்கு பால் தினகர்ல இருந்து எத்தனையோ பிரபலங்கள் இன்னைக்கு டை அடிக்கிறத விடவில்லை. ஏன்னா யூடியூப்ல வர ஆளுங்களாம் பாருங்க டை அடிச்சு தான் வரும். நான் ஏன் டை அடிக்கல? எனக்கு தெரியும் பைபிள் ரகசியம், எனக்கு தெரியும் பைபிள் ரகசியம் மறைபொருள் எனக்கு தெரியும். அது பாடி சம்பந்தப்பட்டது. பைபிள் வந்து பாடி சம்பந்தப்பட்டது. நம்முடைய சரீரத்தை தான் இங்க சத்தியமா எழுதி வச்சுக்குது. இதுல இந்த படைப்புகளுக்கு இவ்வளவு சக்தி இருக்குது, நம்ம இதை பயன்படுத்தினாதான் நமக்கு வியாதியிலிருந்து வழியிலிருந்து விடுதலை அப்படின்னு நம்பினதுனாலதான் இன்னைக்கு நான் இங்க நின்று பேசின்னு இருக்கேன். இல்லைன்னா நானும் என்னைக்கோ மறிச்சு போயிருக்கேன். இந்த கடவுளுடைய படைப்புகளை நம்ம பயன்படுத்தலைன்னா நான் இந்த உலகத்துக்கு விட்டு போயிட்டு இருப்பேன். இது நிச்சயம். ஏன்னா இதெல்லாம் இதுக்காக தான் கொடுத்துருக்காரு. உயிரை காப்பாத்திக்கோ, இதெல்லாம் வச்சு உயிரை காப்பாத்திக்கோ, இன்னும் வழியில போய்க்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு கர்த்தர். மோகன்சிலான் என்ன சொல்றேன், இதுக்கு மேலெல்லாம் ஒரு பற்று இல்லாத ஒரு நம்பிக்கை இல்லாத வார்த்தைகளை தான் அவர் பேசுறாரு. எண்ணெயிலெல்லாம் ஒன்றும் கிடையாது. இயேசு கிறிஸ்து இதை வந்து எதை குறிக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து அவங்க அடிபட்டு நொறுக்கப்பட்டாரு, பிழியப்பட்டாரு, அதுதான் இந்த கொட்டை புழிஞ்சு எண்ணெய் எடுக்குது ஒரு ஒரு கருத்தா மறைஞ்சிருக்குது அப்படின்றாரு. என்ன அது இதுக்கு ஒரு பவரை கொடுத்துருக்காரு. அந்த பவரை நம்ம யூஸ் பண்ணணும், சும்மா கிடையாது. பவர் வந்துடாது. இன்னைக்கு அது வந்து வெற்று வார்த்தைகளை பேசின்னு இருக்காங்க. பவர் டச்சு இதெல்லாம் என்ன? இதெல்லாம் கிறிஸ்துவத்துக்கு ஒத்து வராதது, தேவையில்லாதது, மனித வாழ்க்கைக்கு தேவையில்லாதது, நமக்கு உயிர் வாழறதுக்கு உதவாத விஷயம் இதெல்லாம். இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி போலி போதகர்களை நம்ம தேடி ஓடுறோம், அவருடைய வார்த்தையை நம்புறோம். நமக்கு சுய புத்தி கிடையாது. ஏன்னா பைபிள் எதுக்காக எழுதப்பட்டது, அதுல என்ன சொல்லிக்குது? நம்முடைய ஆரோக்கியத்துக்கு, நம்ம கிட்னி ஃபெயிலியர் ஆவதற்கு என்ன வழி, நம்முடைய ஹார்ட் ஃபெயிலியர் ஆவதற்கு என்ன வழி, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகாத இருக்கிறதுக்கு என்ன வழி, என்ன சொல்லுது பைபிள்ல? இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன வழி சொல்லுது அப்படின்னு நம்ம சிந்திக்கிறது கிடையாது. அதனால தான் இன்னைக்கு நம்ம எத்தனை கோயிலுக்கு போனாலும், எத்தனை மணி நேரம் பைபிள் படித்தாலும், எத்தனை மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணாலும் நமக்கு சந்தோஷம் கிடையாது. ஏன்னா இந்த வேதத்தை வந்து நம்ம ஒரு விளையாட்டு பொருளாக்கிட்டோம். வேற ஒன்றும் கிடையாதுங்க. இந்த வேதத்தை ஒரு விளையாட்டு பொருள், ஒரு பொழுதுபோக்காக இன்னைக்கு மாற்றி விட்டார் இந்த மோகர்சி லாசஸ் அவர்கள். அதுக்கு நம்ம பைபிள் நமக்கு பயன்படாதே போச்சு. எப்படி பயன்படாத போறதுனால பைத்தியக்கார வாழ்க்கையை தான் வாழ்ந்துங்கிறோம். ஏன்னா ஒரு கௌரவமான வாழ்க்கை, ஒரு பேங்க் பேலன்ஸ் உள்ள வாழ்க்கை, சொந்த வீடு உள்ள வாழ்க்கை எல்லாம் இந்த மோகர்சி லாசஸ் அவர்களால போச்சு. இது போன்ற கள்ள போதர்களால நம்முடைய வாழ்க்கை களவாடி போச்சு, களவாடிட்டாங்க. ஒரு பொறுப்பு நமக்கு சொல்லிக் கொடுக்கல, ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தல, எதிர்காலத்தை எடுத்து சொல்லல, இந்த வேதத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையை விளக்கல. இந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் இந்த வேதத்தில் எங்க இருக்குது? நாம அன்றாட ஓடுறோம் ஸ்கூலுக்கு, பள்ளிக்கு, இது எங்க இருக்குது?
நம்ம ஹாஸ்பிட்டலில் 1000 லட்சமா செலவு பண்றோமே உயிரை காப்பாற்றுறதுக்கு, நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு விஷயம் இந்த வேதத்துல எங்க இருக்குது? தேடணும், தேடணும். இனிமேலாவது தேடுங்க. இந்த வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.